ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். இந்த இதுல இருந்து ஒரு போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னதுன்னா, அதை பத்தி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும், கிடைக்கும் ரெகுலரா. ஓகேவா? ஓகே, டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, போஸ்டிங் பேர் என்னதுன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன். ஓகேவா? இது ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட்க்குரியது தான். ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 30 வேகன்சி வந்து ஃப்ரீயா இருக்குது. டொமைன் வந்து என்னென்னதுன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, அப்புறம் ஐடி ஆப்ரேஷன், சர்வர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் டெக்னிக்கல் ஹெல்ப் டெஸ்க்கு, அப்புறம் நெட்வொர்க் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, டெக்னிக்கல் சப்போர்ட்டு, டெக்னிக்கல் ஃபங்க்ஷனல் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படிங்கிற டொமைனுக்குலாம் இந்த 30 போஸ்ட்டுக்கும் ஆள் எடுத்து அப்ளிகபிள் பண்ணுவாங்க. அப்புறம் லொக்கேஷன் வந்து எங்கன்னா சென்னையில தான் இதோட ஒர்க்கிங் லொக்கேஷன். ஏஜ் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ இன் ரெலவெண்ட் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் ரெலவெண்ட் ஏரியா, அல்லது கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ரெலவெண்ட் டொமைன். நீங்க இந்த ரிலேட்டட்ல உள்ள ஐடி, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ல இல்ல இசிஇ அந்த மாதிரி படிச்சிருந்தாலும், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதோட குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா ஐடிஐ 3 இயர்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்புறம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அது படிச்சிருந்தா 1 இயர் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்புறம் பிஎஸ்சி 1 இயர் அது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அல்லது இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஸ்கில் செட் எல்லாம் என்னென்ன கேட்குறாங்கன்னா நெட்வொர்க்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் லினக்ஸ் ஓஎஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் சிஸ்டம் மெயின்டெனன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஹார்ட்வேர் அசம்பிளி அண்ட் சாஃப்ட்வேர் செட்டப் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாப் ப்ரொஃபைல் வந்து என்னதுன்னா குட் இன்டர்பர்சனல் ஸ்கில், அப்புறம் எபிலிட்டி டு ஒர்க் வித் டீம். ஓகேவா? அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரிஞ்சதுன்னா பெட்டர்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் பேசிக் நாலேஜ் இன் நெட்வொர்க் கான்செப்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங் பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் லினக்ஸ் ஓஎஸை பற்றி பேசிக் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டீபக்கிங் ஸ்கில்ஸு, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு அதையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எதுவும் லினக்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எதுவும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஓகேவா? அப்புறம் சேலரி வந்து என்னதுன்னா சிடிசி வந்து மினிமம் வந்து 3.2 எல்பிஏ கொடுக்குறாங்க. ஓகேவா? 3.2 எல்பிஏ வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். டியூரேஷன் வந்து 1 இயர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு அப்படிதான் நினைக்கிறேன். கான்ட்ராக்ட் பெர்மனன்ட் கிடையாது. அதனால தான் டியூரேஷன் வந்து 1 இயர்னு சொல்லி போட்டிருக்கு. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குரிய லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்ளைன்னு சொல்லி கேட்கும். கேட்டதும் உங்களோட பேசிக் டீட்டெயில் கேட்பாங்க. எப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு ஃபர்தராக உங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு வேலை இல்லாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.